வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் பிரதன்யா, வயது 24, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு ட்ரிபிள் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா 2 தங்கைங்க. அவங்க மூவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா தங்கைங்க படிச்சுட்டு வராங்க. அக்கா திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாத வருமானம் குறைந்த அளவாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையை ஏற்றுக்கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சஸ்விதா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி நாடரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி மங்களபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ குறுகிய நாட்களுக்கு முன்னாடி தாங்க இறந்துட்டாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க, அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய அம்மாவின் உடல் சூழ்நிலை காரணமாக தனக்கு உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளும் செய்து தர முடியும். இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்கன்னா நல்லதொரு இன்கமும் வந்துகிட்டு இருக்குங்க. எளிமையான குடும்பத்தை மணமகனாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தால் வசதி இருந்தாலும் போதுமானது, தினக்கூலியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சௌமியா, வயது 37, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க, ஜாதி வன்னியர் அனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டீச்சர் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி காக்காபாளையத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களிலேயே இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை மட்டும் இருக்குங்க. தன்னையும் தன்னுடைய குழந்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன், குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த விதமான தீய பழக்கமும் இல்லாத நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானது, மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.